ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லெக் பீஸு, அதுக்கப்புறம் நல்லா எலும்பும் சதையும் சேர்ந்த மாதிரி பீஸு. நம்ம கடையில் வாங்கும்போதே பிரியாணிக்குன்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக இருக்கணும். வெங்காயம் எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு நல்லா கட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் மசாலா எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் குழம்பு பொடி, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய், உப்பு, புதினா, கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லெமன், 3 பிரியாணி இலை, 3 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 8 கிராம்பு, 8 ஏலக்காய். குக்கர் வச்சுட்டு அது காஞ்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, இது எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே வதக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டே. இப்போ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விடலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஜஸ்ட்டு பேக் சைடு திருப்பி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம்னா தக்காளி சீக்கிரம் நமக்கு மசிஞ்சிரும். இப்போ இதை நல்லா இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 கலந்துருக்கு. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம்.
சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா கலக்கிற மாதிரி நம்ம விசில் போடாமல் ஜஸ்ட் இந்த குக்கர் மூடியை வச்சு திருப்பி வச்சு மூடி நல்லா 4 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு பாதி அளவுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு, அதாவது பெரிய கப் அளவுக்கு 2 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தண்ணி ஏற்கனவே சிக்கன் வெந்ததில் வந்திருக்கு. ஸோ அந்த தண்ணியே சேர்த்து மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் எல்லாம் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வெயிட் போடாமல் நான் மூடி வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ரெஷர் வரும்போது நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்திருக்கு, குழையாமல் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் காரம் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக மைல்டாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.